இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக ஒரு தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து கூட போராட முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க ஒரு வாக்குறுதியாக கொடுக்கும் பொழுது அவங்க நம்பி அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு போகும்போது மீண்டும் வந்து நீங்க அதை நிறைவேற்றாமல் திரும்ப அவர்களை போராட்டத்துக்குள்ளார அனுப்புறது இதுதான் தொடர்ந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வீர்களா அப்படின்ற கேள்வி கேட்கிறார்கள். அப்ப ஏற்கனவே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செய்தவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வெறும் CSR மட்டும் போட்டிருக்காங்க, FIR கூட அதில் போடப்படவில்லை. அப்போ ஒரு நாட்டோட முக்கியமான அதுவும் இந்த வழக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா சிலோன்ல இருக்கிற ஒருத்தருக்கு அந்த பாஸ்போர்ட் இஷ்யூயன்ஸ் பண்ண விவகாரத்துல வந்த பிரச்சனை தான் அது தொடர்ச்சியாக வந்தது எல்லாம். அப்ப இந்த மாதிரியாக வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதில் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம், அதுவும் கூட இன்னும் முழுவதுமாக அந்த குற்றப்பார்வை அவர் மேல இருந்து விலகாத நிலையிலேயே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து பொறுப்பு எந்தவருக்கு கொடுப்பது என்பது எந்த வகையில் அது சரியாக இருக்கும் கிடைக்குது. அப்போ ஆயுதம் ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக இந்த மாணவர்கள் கைகளுக்கு வருகையும் எப்படி தமிழகத்தில் போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்பப்போ நான் வந்து பயங்கரவாதியாக மாறுவேன், சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு அடிக்கடி ஒருத்தர் சொன்னார். அதன் பின்னணியில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை கொடூரமாக அவர்கள் வீடுகள் தகர்க்கப்பட்டன, தீ வைக்கப்பட்டது. ஒரு சம்பந்தமே இல்லாமல் திபு சந்திரதாஸ் என்பவரை அடித்து அவரை நிர்வாணமாக்கி ஒரு மரத்துல கட்டி எரி வைத்தார்கள். காட்டுமிராண்டித்தனமான ஒரு விஷயம், காட்டுமிராண்டித்தனத்தின் உச்சமாக. அப்ப இந்துவை வந்து இந்த மாதிரி கொடூரமா கொலை செஞ்சா அதெல்லாம் உங்களுக்கு மனிதாபிமானத்துக்குள்ளார வராதா? காரணம் என்ன? இவங்களெல்லாம் பத்தி பேசுவதற்கு ஒரு நாடுகள் இருக்கிறது. கிறிஸ்தவ நாடு இருக்கு, துலுக்க நாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹிந்து மக்களுக்கு என்று ஹிந்து நாடு என்று ஒன்று இல்லை. இந்த நாடு இரண்டாக மத ரீதியாக தானே பிளவுபட்டது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். அதிகாரிகள் பேச்சுக்கு அழைப்பதாக கூறி ஆசிரியர்கள் கைது. மூவரசம்பேட்டை இந்து மயானத்தை ஆக்கிரமித்து மசூதி கட்ட முயற்சி. டேவிட்சன் தேவாசிர்வாதம் டிஜிபியாக பதவி உயர்வு. திருப்பூரில் கத்தியால் குத்த முயன்றவரிடம் பெல்ட்டை சுழட்டி தப்பிய ஏட்டு. உஸ்மான் ஹாதியை கொலையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் வீடியோ வாக்குமூலம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு இருந்து சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள். அந்த ஆசிரியர்கள் மீண்டும் ஜாக்டஜியோடு சேர்ந்து போராட்டம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அதிகாரிகள் அவங்கள நீங்கள் எங்களுடைய மேலதிகாரிகிட்ட பேச வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து போயிருக்கார்கள். அழைத்து போய் என்ன நேரம் கொண்டு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அப்பதான் தெரியுது தாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதுன்னு அப்படின்ட்டு. ஆனால் அவர்களுக்கு முன்னாடியே தெரியல. நம்ம சாதாரண மக்கள் சொல்லுவாங்க, முன்னாடி திமுக அரசு கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே ஏமாற்றுதான் அப்படின்ட்டு தெரியாமையே அதிகாரிகள் நம்பி அவர் போனார்கள். போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தை வச்சு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஜாக்டோஜியோ போராட்டம் இல்லையா? இப்ப இதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர் போராட்டமும் இதே கதையை தான் பண்ணிருக்காங்க. அது இதே போராட்டம் தான் செவிலியர் போராட்டம் அப்படித்தான். அவங்க இங்க இருந்து தூக்கி கொண்டு போய் நீங்க ஊருக்கு வெளியில போய் போராடுங்க அப்படின்ட்டு தூக்கி கொண்டு போய் அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டது. அதோட குடும்பம் என்ன, ஒரு பெண் சிறுநீர் கழிக்க உள்ள போன பெண்ணை கூட இழுத்துட்டு கைது பண்ணதெல்லாம் பார்த்தோம். இதே ஆசிரியர் போராட்டத்திலையும் பாக்குறோம், பெண்களுடைய உடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு தூய்மை பணியாளர் போராட்டத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே வேலையை தான் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூண்டோட கைது, அதாவது பிரிவா கொஞ்சம் பேரை மொத்தமா இல்லை ஒரே இடத்துல போராடிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போய் அங்கங்க பாதி வழியில கொண்டு போய் நடுராத்திரில இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய இது. நம்ம தொடர்ந்து இந்த போராட்டங்கள் எப்படி நசுக்கப்படுகின்றன, எப்படி கேவலமாக இந்த அரசு நடந்து கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். ஏற்கனவே பார்த்தோம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அதாவது முதல்ல ஒரு போராட்டம் நடக்குது, இந்த துப்புரவு பணியாளர் போராட்டம். அப்ப இந்த துப்புரவு பணியாளர் போராட்டம்
ஒரு பெரிய அளவுல எல்லா பக்கமும் அதுக்கான ஒரு இது கிடைக்குது, அந்த போராட்டம் வலுப்பெறும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, வேணும்னே யாரோ ஒரு ஆளை கொண்டு போய் அதுக்காக வந்து ஒரு வழக்கு போட்டு அது நீதிமன்றத்துக்கு வந்து இவர்களுக்கு ஆளுங்கட்சிக்கு சார்பாக அந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்து ராத்திரியோட ராத்திரியாக அந்த துப்புரவு பணியாளர்களே அங்க இருந்து போராடி கொண்டவர்களை விரட்டினாங்க. அதை நம்ம பார்த்தோம். ஆனா அதே பார்க்கணும், என்னமோ அரசு வந்து நீதிமன்றம் சொல்றக்கூடியது எல்லாத்தையும் உடனே செய்யுமா, அப்படி கிடையாது. இந்த விஷயம் அவர்களுக்கு சாதகமாக வந்ததுன்னு உடனே வேக வேகமாக அதுல செயல்பட்டு இந்த போராட்டத்தை கலைச்சாங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமும் பல நாள் அந்த போராட்டத்தின் போதே நம்ம பாக்குறோம் அதிகாரிகள் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா சேகர் பாபு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட மதிக்காமலேயே அவர்களிடத்துல பேசின அந்த விதங்கள், அந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களை பார்த்தோம். எந்த அளவுக்கு இவங்க அவர்களை மதித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். இவங்க தான் நாக்கும் சமூக நீதி, சமத்துவ நீதி அப்படின்னு எல்லாம் சமத்துவத்தை பத்தி எல்லாம் பேசிக்கொண்டே தெரிவார்கள். அதாவது வெள்ளைக்கார காலத்துல போராட்டத்தை வந்து நடத்தி தடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவான், வெவ்வேறு ஊர்ல கொண்டு போயிட்டு அவங்கள வந்து கைது பண்ணி ஜெயில போடுறது, அந்த மாதிரி அந்தமான்ல போடுறது, அங்க போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலை இன்னைக்கு இங்க இருந்து கொண்டு போய் அங்க கிளாம்பாக்கத்துல கொஞ்சம் பேர் இறக்கி விடுறது, அப்புறம் அந்த பக்கத்துல பாதி பேர் இறக்கி விடுறது, இந்த மாதிரியான செவிலியர் போராட்டத்திலயும் அதே வேலையை செஞ்சாங்க. நம்ம அதையும் பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியாக இவர்களை பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது, இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு எப்படி இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு வாங்க அப்படின்னு கொண்டு போய் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சாங்களோ, அது மாதிரி துப்புரவு பணியாளர்களையும் பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம சரி பண்ணுவோம், நாங்க வாக்குறுதிகள்லாம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நாங்க காலையில சாப்பாடெல்லாம் போட்டுடுறோம்மே, உங்களுக்கு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, அந்த காலை சாப்பாடை வந்து போடாம அதுக்கான ஏற்பாடுகளே செய்யாம அப்படியே அதை தட்டி கழிச்சாங்க. அப்புறம் மதிய சாப்பாடு கிடைக்கும், காலை சாப்பாடு முடியல, மதிய சாப்பாடு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஆனா அவர்கள் அந்த பணியை முடித்து விட்டு போக்குறதுக்கும் அந்த சாப்பாடு கொடுக்குற நேரத்துக்கும் செட் ஆகாம அதுவும் அவர்களுக்கு செட் ஆகல. ரெண்டாவது, அந்த சாப்பாடும் சரியாக தரமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல அவங்களுடைய வெளியில வாங்கி சாப்பிட்றதோ அல்லது அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்ததோ சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தான் அவங்களுக்கு அந்த அது அதாவது சொல்லிட்டு ஏமாத்துனது. நான் எல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ இப்படி இருந்தா சாப்பாடு போறாதா அப்படிங்கக்கூடிய ஒரு அணுகுமுறையில எந்த ஒரு ஏற்பாடையும் செய்யாம அவங்க செஞ்சாங்க. திரும்ப இந்த போராட்டத்தை வந்து அவர்கள் வந்து தொடரும் பொழுது இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பட்டியலினத்தவர்களுடைய அவர்களுக்கான அந்த ஹாஸ்டல்கள் மூடப்பட்டது. அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் அதே போல அந்த ஹாஸ்டல்லையும் இதே போல உணவு கொடுக்கறது இல்லை, வீக்கெண்டாலாம் நீ வீட்டுக்கு போயிட்டு உனக்கு சோறு தர முடியாது அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனா இந்த துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியில அதிகமாக, அதாவது இந்த ஆழ்துளை இந்த சாக்கடைகள்ல வந்து அல்றதுல வந்து அதிகமாக இறந்து போகிறது எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழகத்துல தான் அதிகமாக இறந்து போகிறார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும்போது இங்கதான் அதிகமாக இறந்து போறாங்க அப்படிங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போயாச்சுன்னா மலக்குழி மரணங்கள்ங்கிற தலைப்பிலே நம்ம இங்க பார்த்திருக்கோம். இதே மலத்தை வந்து மனிதர்கள் கையால அள்ளக்கூடாதுங்கக்கூடிய சட்ட விதிமுறைகள் இருந்தாலும் கூட அங்க திமுக எம்எல்ஏ வராருன்னா அதை செய்ய வைக்க நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். இந்த செய்தியெல்லாம் பார்த்தேன். எப்படி இவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நான் இப்ப அந்த செய்திகள் எல்லாத்தையும் சொல்றேன். அப்ப இன்னைக்கு இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக ஒரு தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து கூட போராட முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க ஒரு வாக்குறுதியா கொடுக்கும் பொழுது அவங்க நம்பி அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு போகும்போது மீண்டும் வந்து நீங்க அதை நிறைவேற்றாமல் திரும்ப அவர்களை போராட்டத்துக்குள்ளார அனுப்புறது இதான் தொடர்ந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அது அப்படின்னா அது என்ன அர்த்தம், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிதானே. இப்ப அதே போலதான் வந்து இப்ப ஆசிரியர்கள் போராட்டமும். ஆனா இந்த ஆசிரியர்கள் போராட்டத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இதே ஜாக்டோஜியோவினர்கள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆட்சி வருவதற்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க வந்து அதாவது அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் வந்து ஒரு நடுநிலை தன்மையிலிருந்து நீங்க விலகி ஒரு கட்சியினுடைய சார்பாக நீங்க ஓட்டளிச்சதனுடைய நிலைமை இன்னைக்கு உங்களை அவங்க எப்படி மதிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு ஓட்டு மெஷின் மாதிரி உங்களை வந்து அவங்க வச்சிருக்காங்க. தேவைக்கு உங்களுக்கு வந்து என்னத்தையாவது ஒண்ணு கொடுத்துட்டு அவங்களுடைய இதுக்கு யூஸ் பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கிலேயே இன்னைக்கு இந்த ஆசிரியர்களை கையாளக்கூடிய ஒரு மோசமான நிலை. ஏன்னா ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டத்தை மட்டும் அந்த ஜாக்டோஜியோ பண்ணல,
அப்ப வந்து நீங்க சமூக பிரச்சனைகள் எல்லாம் பேச போறோம்னு சொல்லிட்டு அதுல அரசியல்களை கொண்டு வந்து தேவையில்லாம இவங்க தான் கலந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, சபரிமலை விவகாரத்தை பத்தி பேசினது, ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் பேசுறது, அதுக்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் இருக்கு உங்க ஆசிரியர்கள் போராட்டத்தோட, அதோட அந்த இதெல்லாம் இந்த லிஸ்ட் எல்லாம் சேர்த்து அப்ப போராடினாங்க. அப்ப ஒரு கட்டத்துல எப்படின்னா இவர்கள் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கான தொழிற்சங்கமா இல்ல கட்சியினுடைய இன்னொரு விங்கா அப்படிங்கக்கூடிய பிரான்ச்சா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க அன்னைக்கு அவங்க போனார்கள். அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இவர்களை உங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னா போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு கொண்டு வந்து திமுக அவங்களே அது எவ்வளவு கேவலமாக உங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இப்போ கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்ப இனிமேலாவது இந்த அரசு ஊழியர்கள் என்பவர்கள் நடுநிலை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். விதிகளை மீறி நம்ம வந்து எதை செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கடைசியா நம்ம இப்படித்தான் நம்மளை இவர்கள் மதிப்பார்கள் அரசியல் கட்சியினர் அப்படி என்பதை அதில் வந்து புரிந்து கொள்வார்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா மொத்தத்துல இந்த திமுக கட்சி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அந்த அவர்களுடைய யாருக்கு எந்த நம்பிக்கை கொடுத்தாலும் வாக்குறுதி கொடுத்தாலும் அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி யாருக்கு கொடுத்தாலும் அதை நிறைவேற்றாத ஒரு அரசு, ஏமாற்றக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கிறத நம்ம மொத்தமா இதுல இருந்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா வந்து சிறுபான்மையர் அப்படின்ற ஒரு சலுகைன்றது ஒரு இம்யூனிட்டி எடுத்துக்கிறாங்க. அந்த இம்யூனிட்டி என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் தான் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக திமுகவை சொல்ற அளவுக்கு இருந்து அது அந்த இம்யூனிட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஆக்கிரமிப்பு, குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்களினோட மயானங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறது. நம்ம பல்வேறு நிகழ்ச்சி பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஆவடியில் ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு நடந்தது. இந்த மாதிரி சென்னை முழுவதும் பல இடங்கள் ஆக்கிரமிப்பு நடந்தது, மயானங்கள் ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்பு நடந்ததோடு இல்லாமல் அங்கே கட்டுமானங்கள் கட்டுறது. அந்த கட்டுமானங்கள் கட்டும் போது இது வந்து இன்று நடப்பதில் இது ஏற்கனவே பழைய முறை போன திமுக ஆட்சியிலும் இதே நடந்தது. அப்பொழுது வந்து இந்த பிரச்சனை வந்து வேறு மாதிரி செயல்படுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அருகே மூவரசம்பேட்டை, இது இங்கே வந்து ஏரிக்கரையை ஒட்டி ஒரு இந்து மயான பூமி இருக்குது. இந்த இந்து மயான பூமியை ஒட்டி என்ன பண்ணிருக்காங்க முஸ்லீம்கள் துலுக்கர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கட்டடம் கட்டி அந்த இங்கே ஒரு வழிபாட்டு தலாவது மசூதி மாதிரி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 2013 வாக்கில் நடந்த ஒரு விஷயம். அப்பொழுது அந்த பிரச்சனை என்ன பண்ணுச்சுன்னா பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தின் காரணமாக நீதிமன்றத்தை நாடி கட்டட கட்டுவது நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கடந்து விட்டு 12 வருஷம் கடந்து விட்டது. 12 வருஷம் கடந்தப்பட்ட பிறகு இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபென்சிங் மறைவுக்குள்ளே கட்டடத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. முதல் தளம் கட்டும்போது மட்டும் முறை பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அது 2ஆம் தளம் எழுப்பப்படும் போது தான் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு. எப்படி ஒரு அமைப்பு அது மக்களுக்கு தெரியாமல் ஒரு திருட்டுத்தனமாக ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு பற்றி திருப்பி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் இப்போ என்ன உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கார்கள். உயர்நீதிமன்றத்தில் நாடி உயர்நீதிமன்றம் எந்த ஒரு கட்டுமானமும் கட்டக்கூடாது, அதாவது ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பொது இடம் இன்னொரு பொதுமக்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு இதற்காக வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமும் இன்னைக்கு நடத்தியிருக்கிறார்கள். அந்த பகுதி மக்களும் இந்த அமைப்புகளும் அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டத்தையும் நடத்தியிருக்காங்க. அப்படி போராட்டம் நடத்த போற இடத்துல போலீஸ்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ எப்படி வந்து அப்போ இந்த கட்டடத்தை வந்து அவங்க இடிக்காவிட்டால் நாங்களே இடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் அங்க பேசி போராட்டம் நடத்தியிருக்கார்கள் இந்துக்கள். ஏன்னா இது வந்து நீங்க சொன்னதை விட 2003 இருந்தே இந்த பிரச்சனை என்பது அங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு நாட்களாக இந்துக்கள் அங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் சட்ட ரீதியாக. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க சட்டவிரோதமாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்துக்கள் அங்க கேட்கும் பொழுது போலீஸ்காரர்கள் வந்து சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி இந்துக்களை பார்த்து கேட்டிருக்காங்க. நம்மளோட கேள்வி என்னன்னா, சட்டவிரோதமாக ஒருத்தன் கட்டுவானா, சட்டவிரோதமா ஒருத்தன் கட்டிட்டானேடா அவன் சட்டவிரோதமா கட்டதை இடின்னு சொல்ல அப்படின்னு சொன்னா அது செவிக்க சாய்க்காது. நீங்க செவி சாய்க்காவிட்டால் நாங்களே அதை செய்வோம் அப்படின்னு எதையாவது ஒரு சொல்ல போகும்போது நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வீர்களா அப்படின்ற கேள்வி கேட்கிறார்கள். அப்ப ஏற்கனவே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செய்தவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வெறும் CSR மட்டும் போட்டிருக்காங்க, FIR கூட அதுல போடப்படவில்லை. இன்றும் அதற்காக மக்கள் அங்க அந்த போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கணும். இதனுடைய பின்னணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2003 காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த மடிப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மூவரசம்பட்டு
அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய ஒரு மயான அந்த பாதை அங்க வந்து அவங்க ஒரு மசூதியை கட்டுறதுக்கு அப்பொழுதே முயற்சி செய்கிறார்கள். அப்ப அந்த சமயத்துல முயற்சி செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஊர் பஞ்சாயத்துல இதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தது என்ன பண்றாங்க, அதையும் மீறி அவர்கள் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்க செல்லும் பொழுது அங்க மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அதற்கப்புறம் முஸ்லிம்கள் அங்க வாக்குறுதி தருகிறார்கள், நாங்க இதை கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அது முடிகிறது. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்து அதை அவர்கள் கட்ட முற்படும் பொழுது கலெக்டர் வந்து அதற்கு அனுமதி மறுக்கிறார். திரும்ப இந்துக்கள் போராட்டம் நடத்துறாங்க, அப்ப கலெக்டர் அனுமதி மறுக்கிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல 2007 மடிப்பாக்கத்தினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக ஜாகுபர் அலி அப்படிங்கிறவர் அங்க வர்றார். அப்படிங்கிறவர் அங்க வந்த உடனே என்ன பண்றாங்க, அவர் வந்ததை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு இவங்க வந்து மீண்டும் வந்து அந்த இடத்துல வந்து கட்டுமானத்தை அவங்க தொடர்றாங்க. அப்ப அந்த கட்டுமானம் பண்ணும் பொழுது ஆக்சுவலா அந்த பகுதியில பெரிய அளவுல வந்து துலுக்கர்கள் இல்லாத பகுதி. ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 3-4 பேர் மட்டும் போயிட்டு இருந்த இடத்துல இதை வந்து வேண்டும்னே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வெளியில இருந்து ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு 100 பேர் அந்த மாதிரி எல்லாம் வந்து அங்க தொழுகிறதுக்கான ஒரு முயற்சியில எல்லாம் ஈடுபடுறாங்க. அதுக்கு வந்து SDBI, TMMK போன்றவர்கள் அதற்கு அவங்க பின்னாடி நின்று செயல்படுகிறார்கள். இதெல்லாம் நடக்குது அந்த சமயத்துல. அப்ப இந்துக்கள் வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்ப நீதிமன்றத்திற்கு போகும்போது நீங்க பார்க்கணும், ஒரு நீதி வந்து இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்ந்து மறுக்கப்படுகிறது எல்லா இடத்துலயும்ங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப நீதிமன்றத்துல செல்லும் பொழுது நீதிமன்றத்திலையும் இவர்கள் வந்து ஒரு சட்டவிரோதமாக நடந்ததற்காக எல்லாரையும் வந்து இவங்க செட் பண்றாங்க, அரசு அதிகாரிகள் எல்லாரையுமே. அப்ப அரசு தரப்புல ஆஜராகக்கூடிய வக்கீல்கள் இவங்க எல்லாருமே வந்து அரசு புறம்போக்கு நிலம். அப்ப அரசு தரப்புல ஆஜராக வேண்டியவர்கள் வேண்டுமென்றே அதுல வந்து ஆஜராகாமல் அதை வந்து எக்ஸ்பார்ட்டி ஆக்குகிறார்கள். அப்பொழுதும் போராடுகிறார்கள். அப்பொழுது மக்கள் என்ன சொல்றாங்க, இது வந்து இவங்க கட்டக்கூடிய மசூதி அப்படிங்கிறது மயானத்துல இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரா கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு பக்கத்துல இவங்க வந்து இதை பண்றாங்க. நாளைக்கு இந்த மாதிரியாக நாங்கள் இங்க மயானத்துல வந்து உடல்களை புதைக்க வரும் பொழுதோ அல்லது எரிக்க வரும் பொழுதோ இந்த இடத்துல வந்து இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, ஒரு மத கலவரம் உருவாகுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும், நாங்க தாரதப்பட்டையோட வருவோம், சடங்குகள் செய்வோம். ஏன்னா ஹரிச்சந்திரா கல் இடத்துல தான் இந்துக்கள் இந்த இடத்துல சடங்குகள் செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறார்கள். ஆனா யாரும் எதையும் கேட்கறதாக இல்லை. ஆனா அந்த நிலையில அதே போன்ற ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. ஒரு சிறு குழந்தை இறந்து விடுகிறாங்க. அந்த குழந்தைய உடல் அங்க எடுத்துட்டு வரும் பொழுது இந்த இடத்துல இன்னைக்கு வந்து கொன்றக்கூடாது, நாங்க வெள்ளிக்கிழமை நாங்க தொலை போகிறோம், அதனால இந்த இடத்துல இப்ப நீங்க இதை கொன்றக்கூடாதுன்னு சொல்லி அங்க பிரச்சனை பண்றாங்க அன்னைக்கு. அப்ப அந்த பிரச்சனையெல்லாம் மீறி அன்னைக்கு இதே போல காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பிறகு அந்த உடலை வந்து அங்க வந்து சடங்குகள் செய்து அடக்கம் செய்யப்படுகிறது. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஊர் தலைவர் பத்மநாபன் என்பவர் இறந்து போகிறார். அப்போ அவருடைய உடலை எடுத்து வரும்போது இதே போல பிரச்சனைகளை அங்க பண்றாங்க. ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து அதற்கு அப்புறம் வந்து அது மேற்கொண்டு அதை கட்டவிடாமல் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கார்கள். நீங்க சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்து கண்டிஷன் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது ஒரு கண்டிஷன். ஏற்கனவே நீர்நிலையில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டதுன்னு குறிப்பிடத்தக்கது. ஆமா, நீர்நிலையில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இடிக்கப்படும். ஆனால் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது தான், நீர்நிலையில் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்ட கோவில்கள்னு சொல்லி ஏகப்பட்ட கோவில்கள் தமிழகத்துல இடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இன்னும் கரெக்டான சரியான நம்பர் தெரியாதனால நம்ம இன்னும் அதை பத்தி நம்ம நம்பர் சொல்லாமல் இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவ்வளவு கோவில்கள் இங்க இடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா இது என்ன எவ்வளவு கோயில், இப்ப இது எப்படி நீங்க கட்ட விடலாம்? இதுவும் நீங்க ஒரு நிமிஷம் ஒரு இதை நல்லா பார்க்கணும். அதாவது இது தடுக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்கு, இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நீங்க அதை வந்து அது முன்னாடி வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டிருந்தது பின்னாடி பொதுமக்களுக்கு தெரியாத வண்ணம் நீங்க மெல்ல மெல்ல அதை கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இங்க உள்ள சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படிதானே அர்த்தம். அப்ப நீ என்ன வேணா நீ சட்டம் போடு, துளுக்க நான் மதிக்க மாட்டேன் அப்படிங்கறதுதானே இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. அப்ப நீ அப்படி அதை மதிக்க வேண்டாம், நீ மதிக்காட்டியும் உன்னை வந்து நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற போக்குல இன்னைக்கு திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் பாருங்களேன், நீங்க இந்த பேட்டர்னுங்கிறது நீங்க நாடு முழுக்க நீங்க எங்க வேணா பார்க்கலாம். அதாவது என்ன பண்றது, இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி போய் ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல இந்த வழிபாட்டு தலங்களை கட்ட தொடங்குறது. அப்ப அங்க வந்து ஒரு எதிர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே சைலண்டா அமைதியா இருக்கிறது கொஞ்ச நாள்.
மக்கள் வந்து வெவ்வேறு வேலைகள்ல போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் மாறும் பொழுது இவங்களுக்கு அது ஒண்ணு மட்டும் தான் ஃபோக்கஸ், அது ஒண்ணுதே வேலை. அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்களா இருக்கிற இந்துக்கள் வெவ்வேறு வேலைகளுக்கு அவங்க செல்லும் பொழுது சைலண்டாக இந்த பக்கத்து அந்த ஆக்கிரமிப்பை அதை அப்படியே மீண்டும் அதை தொடருது. அப்ப தொடர்ந்து இப்ப நீ அந்த இடத்துல ஒண்ணு கட்டிட வேண்டியது. இப்ப கட்டி கொஞ்சம் ஆட்களை நீங்க வந்து அங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அதை வச்சு நீங்க அதை பிரச்சனை பண்றது. இந்த பேட்டர்ன்ங்கிறது இன்னைக்கு நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் நடக்குது. கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி என் தாம்பரம் பகுதின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பகுதியிலையும் இதே போன்ற ஒரு சம்பவம், குரோம்பேட்டு பகுதிகள் நினைக்கிறேன், இதே போன்ற ஒரு சம்பவத்தை நம்ம இதே ஸ்ரீ டிவியில நம்ம பேசினதாக எனக்கு ஒரு ஞாபகம். இதே போல இது அதாவது எப்படின்னா கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது அப்படியே வந்து தொடருது. அப்ப இதை நீங்க நல்லா பார்க்கணும். ஏற்கனவே ஒரு கோர்ட்டு வந்து அதை தடுத்து நிறுத்தி வச்சு நிலுவையில் வழக்கு நிலுவையில் இருக்கு. தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் ஏதோ வந்து இன்னைக்கு சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கை மட்டும்தான் இவங்க வந்து அவமதிச்சாங்க அப்படிங்கிறது கிடையாது. இன்னி பல வழக்குகளே அவமதிச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே போட்ட இப்ப சுவாமிநாதன் எதிராக இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு எல்லாம் இவங்க எல்லாரும் போனாங்க. இப்ப இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லா ஜட்ஜு மேலேயும் இவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் போவாங்களான்னு தெரியல. எல்லாம் துலுக்கனுக்கு எதிராக கொடுத்துருக்காங்களே ஜட்ஜ்மெண்ட், அப்படின்னா போகணுமே, அப்படின்னா போகணும் இல்லையா இம்பீச்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு, அதனால எல்லார் மேலேயும் போவாங்களா என்னமோ நமக்கு தெரியல. அப்ப இது வந்து மொத்தத்துல வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். இதே பாருங்க, சேலத்துல எடுத்துக்கோங்க, இதே நாகூர் மீரஷா அவருக்கு சாதகமான அதிகாரிகள் வந்தோடனே அது செயல்படுது. அதே போலதான் அவர் அந்த நாகூர் மீரஷா மேலேயும் இதே போலதான் இது வந்து கண்டெம்ட். ஏற்கனவே ஒரு கண்டெம்ட் வந்து இதே போல ஆக்கிரமிக்கிறதுக்கு அரசு நிலத்துல மசூதி கட்டுறதுக்கு சட்டவிரோதமா அனுமதி கொடுத்து அதுல ஒரு கண்டெம்ட் இருக்கு. அப்ப ஏற்கனவே இன்னொரு இடத்த பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்னொரு இடத்துல இதே போல பண்ணி இப்ப இன்னைக்கு கண்டெம்ட்டுக்கு அதுக்கு ஒரு தண்டனையும் பெற்றிருக்கிறாரு தான் நம்ம பாக்குறோம். நம்ம இது டோட்டலா வந்து இன்னைக்கு தமிழக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படிங்கறத தவிர வேற என்ன சொல்ல முடியும்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாடு முழுக்க இந்த பேட்டர்ன், அது தமிழகம் முழுக்க இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப குறிப்பா இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு நாள் விட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எலெக்ஷன் வர டைம். இப்ப நீங்க என்ன கேட்டாலும் திமுக கொடுக்கும். ஆமா, நிச்சயமா. ஏன்னா இப்ப ஏற்கனவே திமுக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன கேட்டாலும் கொடுக்கறது. நிரந்தர அங்கீகாரம் வச்சுக்கோ, ஸ்கூலுக்கு நிரந்தர அங்கீகாரம் வேணும் வச்சுக்கோ, மத சார்ந்த கட்டடங்களுக்கு என்ஓசி வேண்டாம், எனக்கு என்ஓசி எல்லாம் பண்ணி கொடு, என்ஓசி வேண்டாம் வச்சுக்க. அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு மீறிய ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில இன்னைக்கு திமுக இருக்கு. ஸோ அதனால மிரட்டி நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம். அந்த நிலையில இன்னைக்கு இதை வந்து இவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு அரசியலுக்காக இங்க கட்சிகள் வந்து இன்னைக்கு எப்படி இந்துக்களினுடைய நிலைமை போயிடுச்சு அப்படின்னா, சட்டம் இருக்கு, எல்லா நீதிமன்றம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமும் என்ன பண்ணியிருக்கு, இந்துக்களை ஒரு 2ஆம் தர குடிமக்களாக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறது அப்படிங்கறதான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அதுல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் முந்தைய காலகட்டங்கள்ல ஜம்மு காஷ்மீர்ல எல்லாம் இதே போலதான் நடந்து கொண்டிருந்தது. அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிக்காக இந்துக்கள் இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளை தடுப்பது, இந்துக்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்துக்கும் அதை வந்து இந்துக்கள் காப்பாற்றாமல் சட்டத்திற்கு புறம்பாக சிறுபான்மையினருக்கு அதிக அப்பீஸ்மெண்ட்டுக்கு போனது எல்லாமா சேர்ந்துதான் அவங்க ஒரு ஹிந்து இன அழிப்பு என்பது நடத்தப்பட்டது. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தான் நம்ம இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், சிறுபான்மையினராக இருந்தால் எந்த சட்டத்தையும் நாங்கள் மதிக்க எங்க இஷ்டம் போல நாங்கள் நடப்போம், அதற்கு எங்களுக்கு திமுக உதவும் அப்படிங்கிறது வெரி கிளியராக இன்று தெரிந்திருக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் பணியிட மாற்றம் மற்றும் பணி உயர்வு கொடுத்திருக்காங்க. உள்துறை செயலாளர் மூலமாக ஒரு ஆணை வெளியிட்டார். அந்த ஆணையில் மொத்தம் 70 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் சில 3 பேருக்கு வந்து டிஜிபி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபி பணியாற்றிய வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து டிஜிபி அந்தஸ்து கொடுத்துருக்காரு. அந்த டிஜிபி அந்தஸ்து கொடுத்தது இல்லாமல் அவர் வந்து வேறு இடத்துக்கு பணியிட மாற்றம் கொடுத்துருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி ஃபார் ஆர்ம்டு போலீஸ்,
அது இருக்கார். மற்ற ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சந்தீப் மிட்டல், இன்னொருத்தவங்க வந்து நாகதேவி. இந்த 3 பேரும் டிஜிபி அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு சட்டமன்ற முக்கியமா நீண்ட நாளா இருந்தாரு. அந்த இடத்த யார் ஃபில் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா வந்து மகேஷ் குமார் தயாள் சிற ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு 2 வேக்கன் தாம்பரம் மற்றும் மாவட்ட மாநகராட்சி இருக்கக்கூடிய கமிஷனர்களுக்கு புதிய கமிஷனர் நியமிக்கிறார். இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல முக்கியமா நம்ம வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்களுடைய அந்த டிஜிபி கேடருக்கு இன்னைக்கு அவர் வந்து வந்திருக்கார். இது நம்ம ஏற்கனவே குறித்து நம்ம எதிர்பார்க்கப்பட்டது. இது குறித்து நம்ம ஸ்ரீ டிவில செய்திகளும் கூட பண்ணியிருந்தோம். சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து அந்த அவருடைய பதவிக்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக டிஜிபி நியமனம் என்பதை நம் தமிழக அரசு பண்ணாம வேக்கண்டாக வச்சிருந்தது. இதற்காக வந்து ஒரு மிகப்பெரிய வழக்குகள்லாம் கோர்ட்ல வழக்கெல்லாம் திறந்து போய் கூட உடனடியாக இதை நியமனம் செய்தாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் எல்லாம் தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பயும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு டிஜிபி நியமனத்தை அவங்க பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை போட்டாங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்களை பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அதுலயும் கூட என்ன சிக்கல் வந்ததுன்னா, வெங்கட்ராமன் அவர்களுக்கு முன்னாடி சீனியராக இன்னொருத்தர் இருக்காரு, அவரை போடாம இவங்க ஏன் வெங்கட்ராமனை போட்டார்கள்ங்கிற கேள்வி எல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் அப்பொழுது உருவானது. அப்பவே என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு கால தாமதத்தை இவங்க வேணுமே பண்றதுக்கு காரணம் வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த வெயிட்டிங்காக இருக்கலாம். அப்படி நம்ம ஸ்ரீ டிவியில கூட அதை பத்தி நம்ம அன்னைக்கு விரிவாக விவாதிச்சோம். அதனால இப்ப அவர் வந்து டிஜிபியாக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருப்பது வந்து ஒரு ஆச்சரியத்துக்குரிய செய்தியாக இல்லை. ஆனால் இவரை நாளைக்கு பேனல்லையும் போடுவார்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா தலைமை டிஜிபியாக என்ன பண்ண போறாங்க, அந்த பேனல்ல அவரை கொண்டு வர போறாங்களா அப்படின்னா, அது கொண்டு வந்தால் அதுவும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இதுல நம்ம முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, டேவிட்சன் தேவாசீர்வாதம் மேல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சர்ச்சைகள் அவர் மேல ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பாஸ்போர்ட் வழக்கு, பாஸ்போர்ட் இஷ்யூயன்ஸ் வழக்கு ஒன்று அவர் மேல இருந்தது. அவர் குற்றமற்றவர் என்று நிரூபணமாகி குற்றமற்றவர் என்று வழக்குல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் முக்கியம். ஆனா அதுல முக்கியமான சில அம்சங்கள் அதுல வந்து சேர்க்கப்படவில்லை. அந்த அம்சங்களை குறித்து அதுக்கான விசாரணையும் நடத்தப்படவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாகுது. இன்னைக்கு எந்த டிராவல்ஸ்ல இதெல்லாம் நடந்தது, அந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரிவியூவுக்கே கொண்டு வரல. ஒருவேளை இன்னும் டீப்பராக இந்த விசாரணை நடந்திருந்தால் இன்னைக்கு அவருடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதும் கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அப்போ ஒரு நாட்டோட முக்கியமான அதுவும் இந்த வழக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, சிலோன்ல இருக்கிற ஒருத்தருக்கு அந்த பாஸ்போர்ட் இஷ்யூயன்ஸ் பண்ண விவகாரத்துல வந்த பிரச்சனை தான் அது தொடர்ச்சியாக வந்தது எல்லாமே. அப்ப இந்த மாதிரியாக வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதில் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம், அதுவும் கூட இன்னும் முழுவதுமாக அந்த குற்றப்பார்வை அவர் மேல இருந்து விலகாத நிலையிலேயே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து பொறுப்பு எந்தவருக்கு கொடுப்பது என்பது எந்த வகையில அது சரியாக இருக்கும் என்பது நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. அதுக்கு அடுத்ததாக இன்னும் இதை உறுதிப்படுத்தும், அதாவது இன்னும் என்ன சொல்கிறார்கள், இன்னும் என்ன பாக்குறோம்னா, அவர் வந்து மத ரீதியான செயல்பாடுகள் கொண்டவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை தொடர்ந்து வைத்திருக்கார். அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்ததாக இந்த தாவேகானுடைய கரூர் மாநாடு, அந்த ஸ்டாம்பேடு, அதுலயும் அவர் தான் அப்பொழுது அதுக்கு முதலாக பேட்டி கொடுத்தார். எல்லாம் நடந்தது, எல்லாத்துலயும் அவர் தான் இருந்தார் முன்னணியில். ஆனால் அதுக்கு அடுத்ததாக நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டது அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கை வந்து சிபிஐயிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் உத்தரவிட்டது. நீங்க சொல்லும் போது குறிப்பிட்டு வருது, இவர் காலத்தில் தான் அதிகமான வழக்குகள் சிபிஐக்கு கைமாறிக்கப்பட்டது. லா அண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இஷ்யூகள் எல்லாமே வந்து இந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் இன்னொரு சர்ச்சையும் உண்டு விமர்சனம் பண்ணா, மதுரையில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத், அதுக்கும் இவர் தான் பேட்டி கொடுத்தார். அவர் பேட்டி கொடுத்து சில நேரங்களே வந்து வழக்குகள் வந்து கைமாறப்பட்டது. அப்ப இவர் மேல நம்பிக்கை இல்லாமல் தானே இந்த மாதிரியாக வழக்குகள் வந்து சிபிஐக்கு மாற்றப்படுகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட இவ்வளவு சர்ச்சைகளுடைய பின்னணியில கொண்டவரை இவ்வளவு ஒரு முக்கியமான பொறுப்பில் கொண்டு போய் வைப்பது என்பது சரியானதாக இருக்குமா? இது தமிழகத்தினுடைய
பாதுகாப்பிற்கே நாளைக்கு கேள்விக்குறியாக விடாதா என்பது போன்ற பல கேள்விகள் நமக்கு வந்து இதுல எழுகின்றன. முக்கியமா இவரோட இதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்ததுனால இதை பத்தி மட்டும் நான் வந்து இங்க இன்னைக்கு விவாதித்திருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கஞ்சா குடிச்சிட்டு ஒரு ரீல்ஸ் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொலை பண்ணி கொலை முயற்சி ஏற்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் இன்னொன்று வந்து கஞ்சா உணவு நடக்கக்கூடிய தினமும் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கொலை, ஏதாவது ஒரு நடுரோட்டில் சண்டை, இல்லை ஏதாவது ஒரு வகையில் பொதுமக்கள் இடையூறு ஏற்படுத்துதல், இல்லை ஏதாவது ஒரு பெண்ணை துன்புறுத்தல், ஹராஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு மூலப்புள்ளி எங்கே வரும்னா ட்ரக்ஸ். குறிப்பாக சொல்லக்கூடிய எல்லாரும் கஞ்சான்ற ஒரு வார்த்தையில் கிடைக்கிறார்கள். அதை தாண்டி பல்வேறு பொருட்கள் பயன்பாட்டில் உள்ளன. ஆனால் அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நேற்று வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி இது முன்னாடி திருப்பூர் அரிசி கடை இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோயில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. அதுக்கு பாதுகாப்பு பணியில் வந்து தலைமை காவலருக்கு ராமகிருஷ்ணன் ஈடுபட்டு இருக்கார். அப்போ வந்து ஒரு நபர் என்ன ஒன்று இருக்காருன்னா, பொதுமக்கள் இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி வந்து நடந்திருக்காரு. இதனை தட்டி கேட்குறாரு காவலர் ராமகிருஷ்ணன். அவர் ஏன்னா அங்கே போலீஸாக இருக்கனால வந்து வேகமாக தட்டி கேட்குறாரு. தட்டி கேட்குற நபர் என்ன பண்ணாரு, வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது கத்தி எடுத்து அவரை மிரட்டார். கத்தி வைட்டு யாருக்கும் காவலர்னு தெரிஞ்சு அவரை வந்து தாக்குதல் ஏற்படுறார். தாக்குதலிருந்து தப்பிப்பதற்காக வேறு வழி இல்லாமல் தன்னுடைய பெல்ட்டை கழட்டி சுற்றுகிறார். அந்த பெல்ட்டை சுழற்றல் மூலமாக அவர் தன்னை காட்டுகிறார். இந்த இடைவெளியை பயன்படுத்தி அந்த நபர் வந்து தப்பி ஓடிவிட்டார். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ஓடி போய் விரட்டிச்சு. பொதுமக்களால் பிடிப்பட்டது. ஒரு காவலருக்கு பிரச்சனை என்பது மக்களால் தான் அது தடுக்கப்பட்டது. பொதுமக்கள் பிடித்து விசாரணையின் போது வந்து அவர் வந்து சென்னையை சேர்ந்த இளங்கோ என்றும், அவர் போதையில் இருந்தாரா மனநலம் பாதிக்கப்பட்டாரா என்று அவர் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு தமிழகத்துல வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இன்னைக்கு உண்மை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டியாச்சு. ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்கை சரிப்படுத்துறதுக்கு அது இல்லாத மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இருக்கக்கூடிய காவல்துறையினருடைய உயிருக்கே இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை. இது வந்து ஏதோ இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் வச்சு நான் பெருமை பேசலது. நீங்க தமிழகத்துல பாருங்களேன், ஏற்கனவே அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுல இருந்தே நம்ம பார்த்தோம்னா நிறைய தெரியும். ஒரு டிராஃபிக் போலீஸ், அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து பண்ணும் பொழுது அவரை வந்து டிராஃபிக் சரி பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல போய் அவரை மிரட்டுறது, அவரை வந்து கொரோனா காலத்துல பார்த்தோம் பண்ணி தருவா அப்படின்னு மிரட்டினது. இல்ல இப்ப கூட சமீபத்துல கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, சமூக வலைதளங்கள்ல வீடியோ வந்தது. அப்புறம் பார்த்தா இந்த தொண்டி கடற்கரையோரம் சென்ற காவல்துறையினரை வந்து இரவு நேரத்துல போனதுக்கு வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அப்புறம் உடனே அப்போ வந்து சொன்னார் டிஜிபி, நீங்க தான் மாதிரி தனியா எல்லாம் போகாதீங்க, அப்படி போறதா இருந்தா ஆயுதங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு, துப்பாக்கி எடுத்துட்டு போங்க, தனியா யார்ட்டையும் சொல்லாம போயிடாதீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்காரனை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவங்கள உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிட்டு கைதி தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப பொதுமக்கள் தான் வந்து காவல்துறையினரை வெளியில விட்டாங்க அப்படிங்கிற சம்பவத்தை பார்த்தோம். அப்ப தொடர்ந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, காவல்துறையினருக்கே பயம். இனிமே பெண் காவல்துறையினருக்கு அதான் கனிமொழியினுடைய ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங் அதுல வந்து ஒரு பெண் காவலர் பந்தோபஸ்ல இருந்த பெண் காவலர் மீது பாலியல் இது நடத்தப்படுகிறது. அத அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களோட கம்ப்ளைண்ட வாபஸ் பண்ண சொல்லி மிரட்டுறதுக்கு ஆள் இருக்கு. எந்த லெவலுக்கு இன்னைக்கு நம்ம தமிழகம் போயிட்டு இருக்கு. இல்ல மிரட்டுறது எங்க இடம் பாத்தீங்கன்னா காவல் நிலையத்திலே வச்சு மிரட்டிருக்காங்க. அது காவல் நிலையத்திலேயே வச்சு, அதான் ஹைலைட் நம்ம பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போய் கொண்டிருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னா, இது ஏதோ ஒரு வகையில போதை கஞ்சா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவும் போதைன்னு சொன்னா டைரக்டா கஞ்சால மட்டும்தான் முடிச்சிடுறாங்க. அதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்லி போகிறதே கிடையாது. அதையும் நம்ம இங்க பாக்குறோம். இப்ப கூட அந்த திருத்தணியில அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல ஈடுபட்டவர்களை பார்த்தா, அதாவது எத்தனாவது அந்த பயல்கள் வந்து இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடம் +2 அந்த மாதிரி படிக்கிற பசங்களா இருப்பார்களான்னு தெரியலனா. இது வரைக்கும் அதை பத்தின அந்த எந்த ஒரு விஷயம் தெரியல. எவ்வளவு என்ன வயசு மறைத்து வச்சிருக்காங்க. அப்ப இவங்க கையில எப்படி இந்த ஆயுதம் கிடைச்சது அப்படிங்கறது ஒரு பள்ளி மாணவர்கள் அவங்க கையில இவ்வளவு கொடூரமான ரீல்ஸ் போடணும், இது மாதிரி பண்ணணும்னு நினைச்சாங்க. ரைட், இந்த மாதிரியான ஆயுதம் எப்படி அவங்க கையில கிடைக்குது? அப்ப ஆயுதம் ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமாக
இந்த மாணவர்கள் கைகளுக்கு வருகையும் எப்படி தமிழகத்துல போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சாதாரணமா கையில அடிச்சு ரீல்ஸ் எடுக்கல, இல்ல கல் எடுத்தடிச்சு ரீல்ஸ் எடுக்கல, ஆயுதங்களை வச்சிருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய ஆயுதங்களாக இருக்கிறது. அப்படி சர்வசாதாரணமாக இன்னைக்கு அவர்கள் கையில எப்படி மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய கைகள்ல ஆயுதங்கள் கிடைக்கின்றன. அப்ப இன்னைக்கு போதை, ஆயுதம் இது எல்லாமே சர்வசாதாரணமாக இவர்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறதுனா யார் அதை செய்யறாங்க, எப்படி கிடைக்குது அவங்களுக்கு அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி வருகிறதுல அதற்கான ஒரு பதில் இங்க தமிழகத்துல இது வரைக்கும் இல்லை. அப்பப்ப நான் வந்து பயங்கரவாதியாக மாறுவேன், சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு அடிக்கடி ஒருத்தர் சொன்னார். அவர் இப்ப சார் என்ன ஆனாருன்னு தெரியல, சர்வாதிகாரி எங்க போனாருன்னு தெரியல. சரி, ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதே தமிழகத்துல, சட்டம் ஒழுங்கே இல்லையே அப்படின்னு எவனாவது போய் கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு ஓன்னு ஒரு அழுகு அழுகிறார். என்ன அழுக? அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடக்குது, எல்லாம் பெருசாக்கிடுறாங்க. அந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா உடனே ஒரு சர்வே ரிப்போர்ட் ஏதாவது ஒரு ஆபீசரை கொண்டு, முடிஞ்ச டிஜிபியவே கொண்டு கூட ஒரு சொல்ல வச்சிடுறாரு, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கு, போதையினால் நடைபெற்ற குற்றங்கள் குறைஞ்சிருக்கு, பிடிப்பட்டது குறைந்திருக்கிறது அப்படின்னு இவங்களா ஏதாவது ஒரு கணக்கை போட்டுடுறாங்க, பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்ன போட்டு மக்களை ஏமாத்துறோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணிடுறாங்க. ஆனா இவ்வளவும் இங்க நடந்துகிட்டு இருக்கே, அதுக்கு என்னப்பா பதில் அப்படின்னா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப இந்த சமூக வலைதளங்கள்னு ஒண்ணு இருக்கு, சமூக ஊடகங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா எதுவுமே நம்ம அவங்க சொல்றது என்னமோ அதுதான். இதெல்லாம் இருக்கும் பொழுதே இவ்வளவு கதை கட்டுறாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்ததுனால நமக்கு தெரிஞ்சிச்சு, இல்லைன்னா இந்த சம்பவமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது மட்டும் இல்ல, கோவையில நடக்குது இதே போல ஒரு அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அந்த கோயம்புத்தூருக்கு விசிட் இருக்கிறதுனால அந்த செய்தியை வெளிவிடாம மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே சம்பவத்தை பாத்தீங்கன்னா நெல்லையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை தமுமுக காரன் போய் அடிச்சிருக்கான். அந்த அடிச்ச அந்த கிரைம் சீன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதே ஆளு ஸ்டாலினை அதே அன்னைக்கே சந்திக்கிறான். ஒரு கிரைமை முடிச்சுட்டு சந்திக்க போறது யாரைன்னு பாத்தீங்கன்னா முதல்வர். அவர் கையில தான் சட்டம் ஒழுங்கு இருக்குது, அவர் கையில தான் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. எமக்கு அது இது எல்லாமே நம்மளால புரிந்து கொள்ள முடியதாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ப யார் பொதுமக்களை காப்பாத்துவார்கள்? இன்னைக்கு பாருங்க, இந்த திருப்பூர் சம்பவத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா கூட மக்கள் எல்லாம் கியூல நின்று சாமி பார்க்கறதுக்கு கியூல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து ஒருத்தன் வந்து அங்க பாதுகாப்பு இருக்கக்கூடிய காவல்துறையரை தைரியமாக கத்தியால மிரட்டுறான், கத்தி எடுத்துட்டு வந்து மிரட்டுறான். அப்படின்னா அவனுக்கு என்ன தைரியம்? யாரும் நம்மளை வந்து இது பண்ண வரமாட்டாங்க, அவரை வந்து காப்பாற்ற யாரும் வரப்போறது இல்லை, ஏன்னா எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க, வரப்போறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது இன்னைக்கு திராவிடம் தான். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதாவது எங்க வீட்டு பக்கத்துல போதை, கஞ்சா புழக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் போய் எங்கேயாவது போய் புகார் கொடுக்க போனா, யாரு மேல புகார் கொடுத்தாங்களோ யாரு அவர்கிட்டயே போய் அப்ப அவன் உன்னை பத்தி புகார் கொடுத்திருக்கான்னு போய் இவங்களே சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுது சூழ்நிலை? அந்த மக்கள் வருவானா பயந்துக்கிட்டு, நமக்கு எதுக்கு பாவம், நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரும், என்னவோ பண்ணிட்டு போங்க, நான் எனக்கு பஞ்சாயத்து வராம இருந்தா சரி, நான் இந்த மாதிரி என்னோட உயிர் நான் வந்து இதுல வைக்க முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைக்கு மனோபாகத்திற்கு பொதுமக்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டு விட்டுருக்கார்கள். அது இந்த எந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அப்புறம் இந்த வடமாநில இது ரீல்ஸ் போடணுங்கிறதுக்காக இவ்வளவு ஒரு கொடூரமான தாக்குதல் அப்படின்னா எந்த அளவுக்கு, அதுவும் வட மாநிலத்தை ஒருத்தரை பிடிச்சு அப்படின்னா வட மாநிலத்தை பத்தி நீங்க எந்த அளவுக்கு நெகட்டிவா உங்களுடைய ப்ரொபகேண்டா இதனுடைய விளைவு இன்னைக்கு எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு பாருங்களேன். ஒரு அப்பாவியான ஒரு இவர்களை வந்து பிடிச்சி வச்சு நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அது வந்து பெருசாகி விட்டது. அவர் ஒடிசாவை சேர்ந்தவர், இவர் எனக்கு இங்க ட்ரீட்மெண்டே வேணாலும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிருக்காரு. இதுதான் உங்க தமிழகத்தினுடைய பெருமையா? இதுதான் நீங்க வந்து உலகுக்கு, அதாவது மற்ற நாடுகளோடு நாங்க மாநிலத்துக்குள்ளெல்லாம் நாங்க போட்டியிடக்கூடியதுல நாங்க வந்து வெளிநாடுகளோட தான் போட்டி போடுவீங்கன்றீங்க. அது ஆப்பிரிக்காவோட போட்டியிட போறீங்களா? இந்த விஷயத்துல ஆப்பிரிக்காவோட போட்டியிட போறாங்களா? அப்படித்தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிலவரம். அப்ப திமுக அரசு இன்னைக்கு வந்து தமிழகத்தை சுடுகாடாக மாற்றி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால்
இது பொதுமக்களாகிய நம் கையில் தான் இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் தான் இதற்கான பதிலை நாம் அவர்களுக்கு தர முடியும். செய்வீர்களா அப்படிங்கிற கேள்வியோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். பங்களாதேஷ் மாணவர் தலைவர் ஒஸ்மான் ஹடியின் கொலை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் இன்குலாப் மஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு அந்த அதனால் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் உஸ்மான் ஹாதி. 12ஆம் தேதி வந்து கடந்த 12ஆம் தேதி வந்து மர்ம நபர்களால் வந்து அவர் வந்து சுடப்பட்டார். அதன் பின்னர் வந்து அவர் சிகிச்சை பெறுவதற்காக சிங்கப்பூருக்கு அனுப்பப்பட்டார். சிங்கப்பூரில் வந்து அந்த சிகிச்சையின் பலனின்றி இறந்து போகிறார். இந்த கொலை வழக்கில் வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், அந்த முதன்மை குற்றவாளியாக கருதப்படுவது வந்து ஃபைசல் கரீம் மசூத் என்பவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டார். அவர் என்ன பண்ணார், அங்கிருந்து துபாய் சென்று விட்டார் அப்படின்றாரு. இந்த துபாய் சென்றதுக்கு காரணம் வந்து இந்தியா வழியாக தான் போயிருக்கார். மேகாலயா வழியாக சென்று அவர் துபாய் சென்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேச காவல்துறை ஒரு புகாரை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் துபாயில இருந்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுறார். அந்த ஃபைசல் கரீம் மசூத், அந்த முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய அவர் வந்து என்ன அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் வந்து நான் தற்போது துபாயில் இருக்கிறேன். உஸ்மான் ஹாதி கொலைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த கொலைக்கு வந்து ஜமாத் இஸ்லாமிய அமைப்பினர் தான் திட்டமிட்டு பண்ணியிருக்கார்கள். அவர்கள் தான் இந்த கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்தில் வந்து இந்த இது செய்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூல வீடியோ இருக்கா. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த செய்தியை எடுப்பாங்க. இந்த ஓஸ்மான் ஹாதி இன்குலாப் மஞ்ச் மாணவர்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய அவர், அவனுடைய கொலைக்கு பின் அவன் யாருன்னு பார்க்கணும். அதுக்கு அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஆள், அடிப்படை இஸ்லாமிய பயங்கரவாதி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு துப்பாக்கி சூடுனால செத்து போகிறான். அவன் செத்து போறது டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு அவன் சுடப்படுகிறான். ஒரு 5 நாட்களுக்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சுடப்பட்ட அன்று அவனை சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பல. ஆனா 5 நாட்களுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்புறார். அங்க போய் இறந்து போகிறார். இறந்ததுக்கு அப்புறம் இங்க பாடி கொண்டு வர்றாங்க. அந்த இறந்தார் என்ற செய்தி கேட்டோடனே வங்கதேசத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகிறது. அப்ப இந்த துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த நபர், அதாவது இன்னைக்கு அந்த வீடியோவில் சுடப்பட்டது என்று வங்கதேசத்தால் அடையாளம் காட்டப்பட்ட நபர், அவர் வந்து ஏதோ இந்தியா தான் அதை வந்து அவரை செட்டப் பண்ணுது, அது இந்தியா தான் பேக்ரவுண்ட்ல அதுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வதந்தியை வங்கதேசத்தில் இதற்கு பின்னாலே பரப்பப்பட்டது. அதன் பின்னணியில அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை கொடூரமாக அவர்கள் வீடுகள் தகர்க்கப்பட்டன, தீ வைக்கப்பட்டது. ஒரு சம்பந்தமே இல்லாம திபு சந்திரதாஸ் என்பவரை அடித்து அவரை நிர்வாணமாக்கி ஒரு மரத்துல கட்டி எரி வைத்தார்கள். காட்டுமிராண்டித்தனமான ஒரு விஷயம், காட்டுமிராண்டித்தனத்தின் உச்சமாக அங்க இந்த சம்பவங்கள் நடந்தது. எந்த மனித உரிமைகள் அமைப்பும் இதற்காக பேசவில்லை. இப்போ வந்து ஐநாவும் வந்து ஹிந்து போபியாவும் பேசவில்லை, எந்த போபியாவும் இப்ப யாருமே பேசல, யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அங்க நடந்தது. இன்னும் வந்து ஒரு நாளும் ஒவ்வொரு விதமாக இந்துக்கள் அங்க தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருடம் ஹசீனாவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஹசீனாவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டதும் போதும் சம்பந்தமே இல்லாமல் இந்துக்கள் அங்கு தாக்கப்பட்டார்கள். அப்ப இதுல இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த ஓஸ்மான் ஹாதியை அப்ப இன்னைக்கு இவன் என்ன சொல்றான், நான் கொலை செய்யல அப்படின்னு இன்னைக்கு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அன்னைக்கு. ஆனால் இந்த சம்பவம் வந்த உடனேயே ஸ்ரீ டிவியில் முதலாக ஸ்ரீ டிவி அன்னைக்கு என்ன சொன்னோம், அன்னைக்கு திரு பாலகௌதமன் அவர்கள் பேசும்பொழுது இந்த சம்பவம் குறித்து தெளிவாக சொன்னார். யூனஸ் தான் இதற்கு பின்னாடி, இந்த யூனஸ் அரசு தான் பின்புலமாக இருந்து இந்த கொலையை செய்திருக்கணும், இந்த தேர்தலை தள்ளி போடுவதற்காக ரொம்ப கிளியரா சொன்னோம். இந்த கலவரங்கள் எல்லாம் ஓய்ந்ததுக்கு பிறகு ஓஸ்மான் ஹாதியோட சகோதரர் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். ஏன்னா நம்மளுடைய சந்தேகம் எங்க இருந்தது அப்படின்னா, சுடப்பட்ட அன்றே நீங்க வந்து ஏன் மேல் சிகிச்சைக்கு சிங்கப்பூருக்கு அனுப்பல? ஏன்னா வங்கதேசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். நீ அங்க வச்சிருக்கணும், நீ அன்னைக்கே நீ அனுப்பிச்சிருக்கணும்ல, ஏன் அனுப்பல? அப்போ அந்த கலவரத்தை திட்டமிடுவதற்கு உங்களுக்கு அந்த டைம் தேவைப்பட்டதா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு எழுகிறது. ஏன்னா அதே நேரத்துல மேற்கு வங்கத்துல இந்த மம்தா இருக்காங்களே, அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, பிஎஸ்எஃப் போஸ்ட் கிட்ட பொதுமக்கள் யாரும் போகாதீர்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க வெளியோர கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு. அப்ப இது திட்டமிட்டது அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம அன்றைக்கே நம்ம சொன்னோம். அப்ப அதுக்கு அடுத்ததாக ஓஸ்மான் ஹாதியோட சகோதரர் பேசுறார். இப்ப
இன்னைக்கு யாரை குற்றவாளி என்று வங்கதேசம் சுட்டி காட்டியதோ அந்த ஆளு நான் குற்றமற்றவன் சொல்லி குற்றமற்றவர். ஆனா அவன் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த அதை சொல்லியிருக்கான். நான் அவர்கிட்ட ஒரு வேலை வாய்ப்பு விஷயமாக அவரை போய் நான் பார்த்து அடிக்கடி நான் பேசியிருந்தது உண்மைதான். ஆனால் நான் அதற்காக அவர் பணம் கேட்டார் என்கிட்ட. நான் 5 லட்சம் ரூபா கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி அவர் அடிக்கடி என்கிட்ட பணம் கேட்பார். நான் அந்த மாதிரி பணம் அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காக தான் அதற்கு முன்னாடி நாள் அவரை போய் நான் பார்த்தேன் அப்படின்னு இப்ப அவன் பேசியிருக்கான். அப்ப இந்த யூனஸ் அரசு எப்படி பிளே பண்ணுதுன்னு நம்ம இங்கதான் பார்க்கணும். ஓஸ்மான் ஹாதியின் ஆன்மா வழியில் நாங்கள் நடப்போம். ஓஸ்மான் ஹாதி என்ன சொல்கிறாரோ அந்த கொள்கைகள் எங்கள் காதுகளிலேயே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அது பிரகாரம் தான் நீ வங்கதேசம் செல்லும் அப்படின்னு நீ ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி நீ அங்க வச்சு பேசின. எப்ப ஓஸ்மான் ஹாதியினுடைய அந்த இறுதி உருவத்துல இப்ப இந்த ஆள் என்ன சொல்லிட்டான், பணம் வாங்கினாரு அவரு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே கலிதாஜியா இதே போல ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிதான் அவர் மேல பல வழக்குகள் அவர் ஊரை விட்டே விடுறாரு. அவருடைய மகன் தான் இந்த தாரிக் ரஹ்மான். அவர் மேலேயும் இதே கேசுகள் இருக்கு. இப்ப ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டதும் எதனாலனா ஊழலினுடைய அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம். அப்ப எந்த இளைஞர்கள் போராட்டத்திற்கு பின்னாடி ஓஸ்மான் ஹாதிங்கிற ஒரு பெரிய ஹீரோவாக காமிக்கப்பட்டதோ அந்த ஓஸ்மான் ஹாதியும் ஒரு ஊழல்வாதி. இதே போல அவரும் பணம் வாங்குபவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நீங்க அவர் பேரை டேமேஜ் பண்ணா இனி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மத்தியில என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு ஸ்திரமற்ற தன்மை அவருக்கு வந்துடும். நீ அந்த மூமெண்ட்டையும் நீ ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்ட. இன்னொரு பக்கம் இந்தியா மேல நீ பழிய போட்டு அங்க அவர் ஓஸ்மான் ஹாதிய ஒரு ஹீரோவா காமிச்சு நீ அங்க இருக்கக்கூடிய துலுக்கர்களை நீ தூண்டி விட்டு மத ரீதியாக நீ தூண்டி விட்டு ஒரு வாக்கு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு ரெடியும் பண்ணி இன்னொரு பக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் எதிரியாக அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை நீ காண்பித்து அவர்கள் மேல ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்துற. இன்னொரு பக்கம் இது அனைத்தையும் ஜமாயத்து தான் பண்ணிருக்கோம் அப்படின்னுன்ற பாணியில பொறுவையில இருக்கும் பொழுது இது எல்லாமே ஜமாயத்து இஸ்லாமி பக்கம் இது திரும்பும். இப்போ மொத்தத்துல நாம சரியான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி யூனஸ் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மொத்த விஷயத்துல நடந்த நஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்துக்களுக்குத்தான் அங்க மிகப்பெரிய நஷ்டம் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்கள். தொடர்ந்து அவர்கள் இன்னும் தாக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கலவரம் முடிஞ்சிருக்கலாம், இன்னைக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஆனா இன்னும் அங்க தினம் ஒரு வீடு என்று முறையில இன்னைக்கு தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்ல உலகளாவிய இடத்துல இது ஏன் இந்துக்களுக்கு மட்டும் பாதிப்பு? காரணம் என்னன்னா இந்துக்களுக்கு என்று ஒரு இந்து நாடு என்று எங்கேயுமே கிடையாது. நீங்க பாருங்க, இந்தியாவுல ஏதோ ஒரு துலுக்க பிரச்சனை வருது, ஒரு பயங்கரவாதம் நிகழ்கிறது. இப்ப அந்த பயங்கரவாதம் நிகழ்கிறது, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம இங்க பேசும் பொழுதோ இல்ல யாரையாவது கைது பண்ணும் பொழுதோ இல்ல அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்பதை நீங்க விரிக்கும் பொழுதோ உடனே என்ன பண்றாங்க, இதுக்குன்னு இருக்கக்கூடிய 4 துலுக்க நாடுல இருந்து உடனே ஒரு அறிக்கை வரும். இஸ்லாமோபியோ, இங்கே மத சிறுபான்மையினர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு மத சுதந்திரம் இல்லை. ஓஐசி நாடுகள் உடனே பேசும். உடனே இவங்க இங்க இருந்து துபாய்க்கு எழுதுவாங்க. இதெல்லாம் நடக்கும். சரி, இங்கே மதமாற்றம் பண்ணுவான், இங்க இருக்கிற இந்துக்களுடைய கடவுள்களை மோசமாக பழித்து பேசுவான், எல்லாவனையும் சும்மா போயிட்டு இருக்கிற ரோட்ல போயிட்டு இருக்கிற இந்து கூட வம்பு கிழத்து பேசுவான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா இப்படி நீ பண்றியன்னு சொல்லி நீங்க கைது பண்ணுங்க, இல்ல அவன் அதுக்கு மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. சட்டவிரோதமா சர்ச்சை கட்டுவான், நீ அந்த சர்ச்சை ஏன்டா சட்டவிரோதமா கட்டிருக்கிறேன்னு அதை எடுத்துட்டு அரசாங்கமே ஆர்டர் போட்டாலும் கூட உடனே என்ன இங்க பிரச்சனை வரும். உடனே எல்லா நாடுகளும் யூஎன்ல இருந்து உடனே எல்லாரும் மனித உரிமை நாடகம் அத்தனை பேரும் கிளம்பி இந்தியாவுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து எழுதுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே என்ன பண்ணுவாங்க, சிரியாவில் வார் நடக்கும், சிரியா உள்நாட்டு கலவரம் நடக்கும், அங்க மக்கள் இருந்தாலும் இங்க இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த எம்பசிக்கு எதிராகவோ இல்ல இங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் சேவ் சிரியா, சேவ் பாலஸ்தீன் போராட்டம் பண்ணுவார்கள். இங்க இருக்கிறவர்கள் இவர்களுக்கு எங்க பாலஸ்தீன் இருக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியாது, ஆனா அவர்கள் போராட்டம் பண்ணுவாங்க. உடனே இங்க இருந்து போராட்டம் பண்ணுவாங்க. சேவ் காசா,
அப்படிலாம் போராட்டம் பண்ணாங்களே. நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த சேவ் காசா, சேவ் சிரியா, சேவ் பாலஸ்தீன் அப்படின்னு போட்டீங்களே, ஏன் சேவ் ஹிந்துஸ்னு நீ போடல? சேவ் பங்களாதேஷி ஹிந்துஸ் போட வேண்டியது, ஏன் போட முடியல? உனக்கு எது தடுத்தது? அப்ப ஹிந்துவை வந்து இந்த மாதிரி கொடூரமா கொலை செஞ்சா அதெல்லாம் உங்களுக்கு மனிதாபிமானத்துக்குள்ளார வராதா? காரணம் என்ன? இவங்களெல்லாம் பத்தி பேசுவதற்கு ஒரு நாடுகள் இருக்கிறது. கிறிஸ்தவ நாடு இருக்கு, துலுக்க நாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹிந்து மக்களுக்கென்று ஹிந்து நாடு என்று ஒன்று இல்லை. இந்த நாடு இரண்டாக மத ரீதியாக தானே பிளவுபட்டது. மத ரீதியாக பிளவுபடும் போது அது துலுக்க நாடு மாறிச்சு. மதத்துக்குரிய நாடாத்தான் நாடாகத்தானே இன்றைய வரை செயல்பட்டு. அப்ப இது மட்டும் ஏன் செக்யூலர் கண்ட்ரியாக இருக்க வேண்டும்? இன்னைக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாரத நாட்டை ஏன் அது இந்து நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, தேவை என்ன என்பது இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அதனால விரைவில் நம்ம நாடு, பாரத நாடை இந்து நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும். இது எல்லா உலகெங்கும் இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்கள் தாக்கப்படும் பொழுது அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காகவாது இந்த நாடு இந்து நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே ஒரு இந்துக்களுக்கு என்று ஒரு வாய்ஸ், ஒரு குரல் எங்கேயுமே இல்லை, நம்ம நாட்டிலே இல்லை. இந்த நிலை என்பது மாற வேண்டும் என்றால் இந்து நாடு என்று நம் நாட்டை அறிவிக்க செய்வது ஒன்றுதான் வழியாகப்படுகிறது. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.